السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله ما بعد. فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إن جاء فاسق بنبأ فتبينوا أن تصيبوا قوما بجهالة وتصبحوا على ما فعلتم نادمين. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: من أحيا سنتي فقد أحبني ومن أحبني فكان معي في الجنة أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, பெருமக்களே, சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சில சஹாபாக்கள் வந்து சொல்கிறார்கள்: யா ரசூலல்லாஹ், நாங்கள் பசித்தால் சாப்பிடுகிறோம், ஆனால் எங்களுடைய வயிறு நிரம்புவதில்லை என்று சொன்னார்கள். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள்: நீங்கள் தனித்தனியாக சாப்பிடாமல் ஒன்றாக சேர்ந்து கூட்டாக இருந்து சாப்பிடுங்கள் என்று சொன்ன பொழுது சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அதற்கு பின்னால் ஒரு காலகட்டத்தில் நாங்கள் சேர்ந்து சாப்பிட்டோம், எங்களுக்கு வயிறு நிரம்பியது என்றார்கள். அதே போல ஒரு சஹாபாக்கள் கூட்டம் ஒரு பயணம் போய் கொண்டிருக்கின்ற பொழுது இரவு நேரத்தில் சஹாபாக்கள் எல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு இடத்தில் மலை அடிவாரத்தில் தூங்குகிறார்கள். இதை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: இவ்வாறு தனித்தனியாக தூங்காதீர்கள், ஒன்றாக சேர்ந்து தூங்குங்கள் என்று சொன்னார்கள். ஏனென்றால் தனியாக இருக்கும் ஆட்டுக்குட்டியைத்தான் ஓனாய் தூக்கி கொண்டோடும், அதே போன்று கூட்டத்தோடு இருப்பவர்களை விட்டு தனியாக போகின்றவர்களைத்தான் ஷைத்தான் தூக்கி கொண்டு போவான் என்ற அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொன்னதற்கு பின்னால் ஒரே போர்வையில் நாங்கள் ஒன்றாக சேர்ந்து தூங்குகின்ற அளவுக்கு நெருங்கி தூங்கினோம் என்றார்கள். இந்த இரண்டு சம்பவங்களும் என்ன சொல்ல வருகிறது தெரியுமா? சமுதாய ஒற்றுமையை பற்றி சொல்கிறது. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் பிரிவினையை உண்டாக்கி கொண்டு மக்களை விட்டு பிரிந்திருக்கின்ற பொழுது ஷைத்தான் அவர்களிடத்திலே வழிகெடுத்து கொண்டிருப்பான். சாதாரணமாக அகீதாவுடைய விஷயத்தில் மட்டுமல்ல, குடும்ப விஷயத்தில் இருந்தாலும் பிரச்சனைகளை உண்டாக்கி கொண்டிருப்பான். ஷைத்தானுக்கு ஆகவே மிக விருப்பமான ஒரு விஷயம் கணவன் மனைவிக்கிடையில் ஒரு பிரிவினை உண்டாக்கி அவர்களை வேறாக்குவது. தொழக்கூடிய மனிதனை கெடுத்துவதோ, அவனுடைய தொழுகையில் ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவதோ, ஜக்காத்து கொடுப்பவனை கஞ்சலாக்குவதோ, ஹஜ்ஜுக்கு போக வேண்டும் என்று நினைத்தவனை ஹஜ்ஜுக்கு போகாமல் கஞ்சலாக்கி வைப்பதோ, அது அத்தனையை விட ஷைத்தானுக்கு மிக விருப்பமான ஒரு விஷயம் கணவன் மனைவிக்கிடையில் இருக்கிற சின்ன பிரச்சனையை, பேசி தீர்க்க முடியுமான பிரச்சனையை பெரிதாக்கி விடுகிறது. அப்படி பெரிதாக்கி அவர்களை பிரித்து விட்டால் ஷைத்தானுக்கு அதை போன்று ஒரு சந்தோஷம் கிடையாது. ஒரு கணவன் மனைவிக்கிடையிலே சண்டை வந்தது. ஒரு இரவிலே சண்டை வந்தால் அடுத்த நாள் காலை கணவன் வேலைக்கு போக தயாராகிறார். மனைவி கணவனை பார்த்து எரிச்சலோடு கேட்கிறார்: எங்க வேலை போறீங்களா? இன்னைக்கு பகலைக்கு என்ன சாப்பாடு வைக்க? உங்களுக்கு சாப்பாடு அனுப்பணுமேன்றான். அவனும் எரிச்சலோடு சொன்னா சாப்பாடுக்கு முட்டை வைக்க முடியாது. சரி, முட்டை வைக்கிறேன்னு சொல்லி என்ன செய்கிறார்? மனைவி கடைக்கு போய் முட்டை வாங்கிட்டு வரான். முட்டை வாங்கிட்டு வந்து சாப்பாட்டில் அந்த முட்டையை அவிச்ச முட்டையாக வச்சு அனுப்புகிறாங்க. கணவன் வரும் பொழுது சூடாகி வரும், கடுமையான கோபத்தோடு வரும். என்ன அவிச்ச முட்டை வச்சிருக்க முடியும்? நீங்கள் தானே முட்டை வைக்க சொன்னீங்கன்னு. முட்டை வைக்க சொன்ன அதுக்காண்டி அவிச்ச முட்டையாக வைப்ப, பொறிச்சு வைக்க வேண்டியதானே என்றான். எனக்கு தெரியுமா பொறிச்சு வைக்க சொன்ன? நீங்கள் அவிச்சு தானே வைக்க சொன்னீங்க. நான் பொறிச்சு, நீங்கள் பொதுவாக சொன்னீங்கன்னா அவிச்சு வச்சேன். எனக்கு தெரியுமா உங்களுக்கு அவிச்ச முட்டை பிடிக்குமா பொறிச்ச முட்டை பிடிக்குமான்னு? வேறு வழி இல்லாமல் என்னடா செய்யணும்னு சொல்லி அடுத்த நாள் காலையில் சரி இன்னொரு நாளை பார்த்துக்கணும்னு சொல்லி கணவன் மறுபடி வேலைக்கு போகும். மனைவி கேட்டான்: இன்றைக்கு என்ன வைக்கிறது? இன்றைக்கு முட்டையே வெய் அப்படின்னா. ஆனால் இன்றைக்கு சொல்லலை, என்ன பொறிச்சா அவிச்சான்னு சொல்லலை. அப்போ மனைவி யோசிச்சா, நேற்று அவிச்ச முட்டை வச்சு நான் திட்டு வாங்கினேன், இதை விடக்கூடாது, இன்றைக்கு பொறிச்ச முட்டை வைப்பேன்னு சொல்லி பொறிச்சு வச்சு அனுப்பினான். மறுபடி கணவன் சாயந்தரம் சூடாகி வரான்: என்னடி பொறிச்ச முட்டை வச்சுருக்க? நீங்கள் தானே நேற்று சொன்னீங்க எனக்கு அவிச்ச முட்டையில் பொறிச்ச முட்டை. அது நேற்று என்ன பிரச்சனையை பெருசாக்கணுன்றதுக்கான கணவன் போடுற கூத்து. அது நேற்று அவிச்ச முட்டை, இன்றைக்கு பொறிச்ச முட்டை நீ வச்சிருக்க, இன்றைக்கு அவிச்ச முட்டை வச்சிருக்கோம்னு சொல்லி கணவன் மறுபடியும் சண்டையை பெருசாக்கிட்டார். என்னடா பெரிய தொல்லையாக போயிட்டோன்னு சொல்லி 3வது நாள் கணவன் வேலைக்கு போய் இன்றைக்கு என்ன வைக்கன்னு கேட்டார். இன்றைக்கு முட்டையே வச்சு தொலை அப்படின்னா. இது பெரிய சண்டையாக மாறிடக்கூடாது, டைவோர்ஸில் போய் நின்றுடக்கூடாதுன்னு சொல்லி மனைவி 2 முட்டை எடுத்துகிட்டு வந்து 2 முட்டை ஒன்றை அவிச்சு ஒன்றை பொறிச்சு வச்சு தட்டில் வச்சு அனுப்பியாச்சு. அன்றைக்கும் கணவன் சூடாகிக்கொண்டே வந்தார். இன்றைக்கு எங்கே சூடு? அன்றைக்கு தான் பொறிச்ச முட்டை அவிச்ச முட்டை வேணும்னு மாற்றி சொன்னீங்க, இன்றைக்கி 2 தானே வச்சா அப்படின்னு. 2 தானே வச்ச, ஆனால் எப்படி வச்சிருக்க? பொறிக்க வேண்டிய முட்டை அவிச்சு வச்சுக்க, அவிச்சு வைக்க வேண்டிய பொறிச்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லலாம். நீ மனுஷனே இல்லைடா, உன்னோட வாழவே கூட காலிக்கோட்டில் போய் நிறுத்தா, டிவோர்ஸ் தான் வேணும்.
காரணம் சின்ன சின்ன பிரச்சனைகளை எப்படியாவது பெருசாக்கி அந்த குடும்பத்தையே பிரித்து இப்போ ஷைத்தானுக்கு சந்தோஷமாக்கி விட்டாங்க. இதே மாதிரி பிரச்சனைகள் தான் மார்க்க விஷயத்திலும் யாரோ ஒரு ஆள் சொல்வதை கேட்டுக்கொண்டு வந்து அவர் அப்படித்தான் சொன்னார், இப்படித்தான் சொன்னார், அது கூடாது இது கூடாது. நான் இங்கே யாரையும் பொதுவாக, அதாவது யாரையும் தாக்கி பேசுறதில்ல, பொதுவாக இப்போ நடந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. மார்க்கம் பேசுறது குர்ஆனை ஓத தெரியாதவங்க கூட மார்க்கம் பேசுகிறான். சிறுக்கு பிதஅத் எத்தனையோ பேசுகிறாங்க, பெரிய பெரிய உலமாக்கள் சொல்லி காட்டியிருப்பாங்க. கேட்டால் எங்கேயாவது மாட்டிக்கொள்ளும் பொழுது எங்களுடைய தலைமை செயலாளர் அப்படித்தான் சொன்னாருன்னு. ஒரு ரோட்டில் சில பேர் சேர்ந்து திடீரென்று ஓடி இருக்கிறாங்க. அப்போ அந்த ரோட்டு ஓரமாக இருக்க கடையில் ஒரு டீ குடிச்சு கொண்டு இருந்த ஒரு ஆள் பார்த்துருக்காரு, என்னடா திடீரென்று ஓடுறாங்க 10-15 பேர்னு சொல்லி அவர் பின்னால் விரட்டி போய் கடைசியாக போகிற ஓடிக்கொண்டு பிடிச்சாரு. பிடிச்சி எங்கடா ஓடுற என்று கேட்டால் வந்து எனக்கு தெரியல, எல்லாரும் ஓடுறாங்க நானும் ஓடுறேன். எல்லாரும் ஓடினா நீ ஓடுறியா, சரி என்னடா எதுக்கு ஓடுறாங்கன்னு பார்ப்போம் முடிச்சா முதல்ல ஓடுறவன போய் பிடிச்சாங்க. முதல்ல ஓடுறவனை போய் பிடிச்சி நீ ஏன்டா ஓடுற, எல்லாரும் ஓட பின்னால் ஓடி வராங்க. நான் சும்மா ஓடினேன், அவங்க ஓடி எனக்கு தெரியுமா, நானே ஓடுறேன், எனக்கே தெரியாது, நான் ஏன் ஓடுறேன்னு எனக்கே தெரியாதுங்க. அவனுக்கும் தெரியலை, முன்னால் போனவன் அதாவது தலைமையை வழிகாட்டிக்கும் தெரியல நாங்கள் போகிற வழி சரியானு. பின்னால் வந்த அடிவர்களுக்கும் தெரியல, ஆட்டு மந்தைகளுக்கும் தெரியல நான் ஏன் ஓடுறேன்னு சொல்லி சும்மா ஓடுறது. அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் ஜாஅ ஃபாஸிகுன் பினபைன், ஒரு செய்தியை பாவியான ஒரு அடியான் உங்களிடத்தில் கொண்டு வந்தால் மூமின்களே ஃபத்தபையனு, அது சரியானா பிழையானதான்னு நீங்கள் தெளிவாக தீர விசாரித்துக் கொள்ளுங்கள், தீர விசாரித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், அன் துஸீபு கௌமன் பிஜஹாலத்தின் ஃபத்ஸ்பிஹு அலா மா ஃஅல்தும் நாதிமீன், தீர விசாரிக்காமல் அது உண்மையா பொய்யா சரியா பிழையான்னு தெரியாமல் மற்றவர்களுக்கு நீங்கள் அதை அனுப்பிடாதீங்க, சொல்லிடாதீங்க. அப்படி நீங்கள் சொல்வதனால் உங்களுடைய அறியாமையின் காரணம் ஒரு கூட்டத்தையே நீங்கள் வழிகெடுத்து விடக்கூட கூடும், நீங்கள் கை செய்தப்படுவீர்கள் பிற்காலத்தில் என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கிறார். இன்றைக்கு வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் எல்லாம் செய்தி வருது, உண்மையா பொய்யான்னு தெரியாமல் ஷேர் பண்ணி விட்டுருது. யாராவது ஒரு ஆளை பார்த்து இந்த ஆள் மூத்தா போயிட்டாரு அப்படின்னு சொல்லி போடுற, அவங்க அதை பார்த்து இன்னால் இல்லை வெயினாலு ராஜ்யனாலே போட்டுட்டு அவங்க கட்டம் பார்த்தியால மோத ஆரம்பிப்பாங்க. அந்த ஆள் வந்து பள்ளிவாசத்தில் தொழுது கொண்டிருப்பார், மூத்தா போகணும். அப்போ இல்லாத செய்யாது உண்மை எது பொய்யன்னு தெரியாமல் கண்டதையும் அனுப்பி கொண்டிருக்கிறாங்க. கேட்டால் எங்களை அவங்க சொன்னாங்க. அப்போ யார்கிட்ட நாங்கள் செய்தி எடுக்கிறோம், மார்க்கத்தை நாங்கள் இஸ்லாமிய இஸ்லாம் என்பது வந்து எங்களுக்கான ஒரு நேர் வழிகாட்டி, சும்மா உலகத்தில் வாழ்வதற்கு மட்டுமல்ல மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று சுவர்க்கத்துக்கு போவதற்கு தேவையான ஒரு வழிகாட்டி தான் இஸ்லாமிய வழிகாட்டி குர்ஆன் ஹதீஸ் என்பது. இன்றைக்கு அந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பிரச்சனையில் வந்து சமூகத்தை பிரித்த ஒரு காரணத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை ஹயாத்தாக்காமல் போன ஒரு விஷயம் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அஹ்யா சுன்னத்தி, யார் என்னுடைய சுன்னத்தான ஒரு அமலை ஹயாத்தாக்குகிறாரோ உயிர்ப்பிக்கிறாரோ ஃபகத் அஹப்பனி, அவர் என்னை நேசித்தார். வமன் அஹப்பனி, யார் என்னை நேசிக்கிறாரோ கான மஇ ஃபில் ஜன்னah, அவர் சுவர்க்கத்திலே என்னோடு இருப்பார் என்று சொன்னார்கள். இந்த சுன்னத்தான அமல்கள் விஷயத்தில் ஒன்றுதான் சலாம் சொல்வது. முஸ்லீம்களில் யாரை பார்த்தாலும் அவர் தெரிஞ்சவரோ தெரியாதவரோ சலாம் சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவரோ தெரியாதவரோ சலாம் சொல்லிடுங்க நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு அந்த சலாம் இல்லாமல் போயிட்டு நடந்து போகிறவரை பார்த்து வானத்தில் போகிறவர் சலாம் சொல்லணும். சலாமுக்கு இன்னும் ஒரு முறை உண்டு, இப்படித்தான் சலாம் சொல்கிறது. நடந்து போகிறவரை பார்த்து வானத்தில் போகிறவர் சலாம் சொல்லணும். உட்கார்ந்து அதாவது நின்று கொண்டு இருப்பவரை பார்த்து உட்கார்ந்துருப்பவர் சலாம் சொல்லணும். இது சலாம் சொல்றதுக்கு ஒரு முறை இருக்குது. இன்றைக்கு அந்த முறை கூட சலாம் கூட இல்லை. நிறைய பேர் பார்த்தா நல்ல வசதியான ஆக்களை பார்த்தா அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாஜியார்ன்றது. ஆனால் அதே சாதாரண ஒரு மனுஷன் சைக்கிளில் போகிறாங்க நடந்து போகிறான்னு பார்த்தா செருப்பு பிஞ்சி அதுங்க அவரே சலாம் சொன்னாலும் அப்படி என்னது வான் தங்கே ஓடிட்டு போகிற, எங்கே போய் மோத போகிறான்னு தெரியல. அது அந்த ஆள் மோத்த பார்க்கல, இப்படியே போகிறது, எங்கே போய் விட போகிறான்னு தெரியாது. ஏன்னா சலாமுக்கு பதில் சொல்லில்லை, காரணம் அவருக்கு வசதி இல்லை. அவருக்கு சலாம் சொன்னால் எங்களுக்கு என்னமா இந்த மாதிரி சின்ன சின்ன சுன்னத்தான ஹயாத்தாக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் விட்டு போனதினால்தான் நேர்வழியில் இருக்கக்கூடிய சுன்னத்துல் ஜமாத்துக்குள்ள கூட பல பேர் பிரிஞ்சிருக்கிறாங்க. அண்ணன் தம்பிகளில் சண்டை, கணவன் மனைகளில் சண்டை, பாப்பா மகனும் பேசுறல, கணவன் மனைகளில் பிரச்சனை. காரணம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெருசாக்கி கொண்டே போன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை ஹயாத்தாக்கல்ல. அதே நேரத்தில் யார் என்ன சொன்னால் தன்னுடைய ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்பதற்காக தான் வழிகேட்டில் தான் இருக்கிறேன் என்பதை உலமாக்கள் சரியான முறையில் தீர்க்கமாக சொன்னாலும், நான் ஏற்கனவே இப்போ அந்த கூட்டத்தில் போய் சேர்ந்துட்டேனே, இப்போ அதிலிருந்து நான் கலந்து வந்தால் என்னுடைய கௌரவம் பாதிக்கப்படும் என்பதற்காக என்ன செய்கிறார்கள், இவர்கள் சொல்வதுதான் சரி, அந்த வழியில் தான் நான் போவேன், நான் பிடிச்ச முயலுக்கு தான் 3 கால் என்று சொல்லுவார்கள். எந்த அளவுக்கு சொன்னால் ஒரு சம்பவத்தோடு சொல்லி முடிக்கிறேன். ஒரு மீன் வியாபாரி அவர் என்ன செய்கிறாரு, ஒரு மீன் மார்க்கெட் போய் மீன் விற்றுட்டு வராரு. ஆனால் அவருடைய கடையில் அவ்வளோவா மீன் வியாபாரம் ஆகுறதில்லை. எல்லாமே மற்ற கடையில் தான் நல்ல நல்ல மீன்களாக போது கூட்டமாக வருது. இவருடைய கடையில் மீன் போகிறதில்லை.
காரணம், இவர் விற்கக்கூடிய ஒரு மீன் வந்து மத்தி என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான மீன். அந்த மத்தி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வகையான மீனை யாருமே என்ன செய்யல, அவ்வளவா வாங்குறது இல்லை. அதனால இவருடைய வியாபாரத்தில் வந்து ஆகவே நஷ்டம் தான். எப்போ பார்த்தாலும் மிச்ச கவலையோடு வருவார். இப்போ இவர் யோசிக்கிறார், இந்த மீன் வியாபாரி, என்னுடைய கடையிலே மீன் வியாபாரம் நடக்க வேண்டுமென்றால் நான் ஏதாவது ஒரு உத்தியை கையாள வேண்டும், என்ன செய்வது யோசிக்கிறாரு. அப்பதான் இவருக்கு ஒரு யோசனைப்படுகிறது. பள்ளிவாசலில் ஒரு நோட்டீஸ் போர்டு, அந்த நோட்டீஸ் போர்டில் எதை போட்டாலும் பிரயோஜனம் உள்ளவங்களும் பார்ப்பாங்க, பிரயோஜனம் இல்லாதவங்களும் பார்ப்பாங்க என்று சொல்லி அந்த நோட்டீஸ் போர்டில் அவர் எழுதுறாரு, மண் அக்கல மத்தி பகுவ அப்லலு உம்மத்தி, யார் மத்தி சாப்பிடுறாரோ அவர் என்னுடைய உம்மத்திலே சிறந்தவர் என்று போட்டு கீழே புகாரின்னு போட்டார். கீழே புகாரின்னு போட்டாரு. லோஹர் அசருக்கு வராத கூட்டமெல்லாம் மகரிப் இஷாவுக்கு கூட்டம் வரும் பள்ளிவாசலுக்கு. லோஹர் அசருக்கு பெரும்பாலும் எல்லாரும் தொழிலும் போயிடுவாங்க. மகரிபுக்கு இஷாவுக்கு வந்தவங்க எல்லாம் அப்படியே நோட்டீஸ் போர்டை பார்த்து அப்படியே பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. இமாம் பார்க்கிறார், பள்ளிவாசலுடைய இமாம், வளமைக்கு மாற்றமாக கூட்டம் கூட இருக்கு. மண் அக்கல மத்தி பகு அப்லல் உம்மத்தி, கீழே புகாரின்னு வேற போட்டிருக்குது. யார் மத்தி சாப்பிடுகிறாரோ அவர் என்னுடைய உம்மத்திலே சிறந்தவர் என்று போடப்பட்டிருக்கிறது. இமாம் பார்த்துட்டு கேட்டாரு, இப்படி ஒரு ஹதீஸ் எந்த கிரந்தத்திலுமே இல்லையே, இப்படி ஒரு ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதே இல்லை, எந்த கிரந்தத்திலுமே இல்லை, கீழே புகாரின்னு வேற போட்டிருக்கு. எவன்டா இதை போட்டவன் அப்படின்னு சொல்லி விசாரித்தான். விசாரிச்சு பார்த்தா என்ன மீன் வியாபாரி தான். இவரை கூப்பிட்டா, இங்கே வா, இங்கே வா, இந்த ஹதீஸ் எந்த கிதாபில் வரும், புகாரின்னு போட்டு, புகாரிலே இல்லை, வேற ஏதாவது கிதாபில் வருதா, இருந்தா சொல்லி அந்த கிதாபு பேரை மட்டும் மாற்றுவோம். இல்லை இமாம் அவர்களே மன்னிக்கணும், எந்த கிதாபிலையும் எப்படி ஒரு ஹதீஸ் வரலன்னு. அப்போ நீ ஏன் அப்படி எழுதின, மண்ணக்களை மத்திய பகு அப்லல் உம்மத்தின்னு நீ ஏன் எழுதின என்று கேட்டதுக்கு இமாம் தவறு சொல்றாரு, நான் மீன் வியாபாரம் செய்கிறேன், எனக்கு கிடைக்கிறதெல்லாம் மத்தி என்று சொல்லக்கூடிய மீன் தான், யாருமே வாங்குறாங்க இல்லை, இதை எப்படி வாங்க வைக்கிறேன் என்பதை நான் ஒரு யோசனை எடுத்தேன். அப்பொழுது எனக்கு ஒரு யோசனை வந்தது, பள்ளிவாசல் போர்டை டெய்லி எல்லாரும் பார்ப்பாங்க, அதனால மத்தி யார் சாப்பிடுகிறாரோ அவர் தான் என்னுடைய உம்மத்தில் சிறந்தவர் என்று சொல்லி நான் ஒரு வாசகத்தை எழுதினேன் என்று சொல்லி அவர் சொன்னார். அப்போ இமாம் அவர்கள் சொன்னால், நீ எழுதினதே பெரிய பிழை, உன்ன வியாபாரம் நான் சரியாக நடக்கலைன்னா அது பள்ளிவாசல் போர்டில் வந்துடுறது, சரி அதைத்தான் எழுதினேன், அப்போ ஏன்டா பின்னுக்கு புகாரி என்று போட்டேன், புகாரியில் எங்கடா இந்த ஹதீஸ் வந்திருக்கு, இப்படி ஒரு ஹதீஸ் வருதான்னு கேட்டதுக்கு, அது புகாரி ஹதீஸ்ல இமாம் ஏண்ட பேரு புகாரி என்றார், அது ஏண்ட பேரு புகாரி, நான் தான் எழுதினேன் விளங்குறதுக்கான புகாரின்னு போட்டேன், நீங்க புகாரி ஹதீஸ்ன்னு பார்த்தா நான் என்ன செய்ய அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இதே மாதிரி தான் எனக்கு சமூகத்தில் யார் யாரோ என்னென்னமோ சொன்னது அப்படியே கொண்டு வந்துட்டு கடைசியாக மாட்டிக்கொள்ளும் பொழுது தலைமையிலே சொன்னாங்க. தலைவர் சொன்னார், எங்கள் ஜமாத்து தலைவர் சொன்னாருன்னா அந்தால மாட்டி விடுற, இப்போ அந்தால போய் தேடிக்கொண்டு போய் பிடிக்கவா முடியாது. அப்போ சகோதரர்களை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், சுன்னத்து வல் ஜமாத் என்பது வந்து வெறுமனை நாம வந்து கொடி கட்டி கந்தூரி கொடுத்து கட்டம் பாத்தியா ஓதுவது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்தை ஹயாத்தாக்க வேண்டும். வெறுமனே நம்ம கந்தூரி ஓதிட்டோம், நாங்கள் சுன்னத் ஜமாத்து, நாங்கள் கொடி கட்டிட்டோம், நாங்கள் மௌலானாமார் பின்னால் போனோம் கையை அது இல்லை. முடிஞ்ச வரைக்கும் எங்களால் எந்த அளவுக்கு சுன்னத்தான அமல்களை ஹயாத்தாக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாம சுன்னத்தான அமல்களை ஹயாத்தாக்கினால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல, மன் அஹ்யா சுன்னத்தி ஃபக்கத் அஹப்பனி, யார் என்னுடைய சுன்னத்தை உயிர்ப்பித்தாரோ அவர் என்னை விரும்பியவர், வமன் அஹப்பனி கான மஇ பில் ஜன்னா, யார் என்னை உகப்பு வைத்தாரோ அவர் சுவர்க்கத்திலே என்னோடு இருப்பார். எல்லாருக்கும் ஆசை அதுதானே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட தானே சுவர்க்கத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஆசை. ஆசை உள்ளவங்க என்ன செய்யணும், சுன்னத்தை ஹயாத்தாக்கணும். வெறுமனே பேருக்கு நாங்கள் சுன்னத் ஜமாத் நேர்வழியில் இருக்கணும்னு சொல்ல முடியும். அல்லாஹு தஆலா வந்து யாருக்கு நேர்வழி காட்ட வேண்டும் நாடுகிறானோ அவனுக்கு நேர்வழி காட்டிடுவான். ஆரம்பத்தில் சில பேர் நேர்வழியிலே இருப்பாங்க, கடைசி நாசமாக போயிடுவாங்க. சில பேர் ஆரம்பத்தில் வழிகாட்டிலே இருப்பாங்க, கடைசியில் நல்லவங்களா மாறிடுவாங்க. இப்படி எத்தனையோ விடயங்கள் இன்றைக்கு உலகத்தில் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய பெருமக்களே, நீங்கள் எல்லோரும் இந்த இடத்துக்கு வந்திருக்கீர்கள். உங்களுக்கு ஒரு விஷயம் கேள்விப்பட்டால் அதில் உங்களுக்கு சந்தேகம் வந்து விட்டால் முதல்ல அந்த விஷயம் நீங்கள் மார்க்கத்தில் கேள்விப்படாத விஷயமா இருந்தால் சுன்னத் வல் ஜமாத்துடைய உலமாக்களை அணுகி இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதா, நான் இப்படி கேள்விப்பட்டேன், இப்படிலாம் சொல்கிறாங்கன்னு சொல்லி அப்புறம் சுன்னத் ஜமாத்துடைய உலமாக்களுடைய கருத்தை படுத்தி நீங்கள் பாருங்கள், அல்லாஹ் யாருக்கு நேர்வழியை நாடுகிறானோ அவர்களுக்கு அந்த நேர்வழியை கொடுத்துடுவான். எனவே எங்களுடைய சமூகத்தினுடைய ஒற்றுமை சீரழிந்து போவதற்கு, எல்லா மக்களும் பிரிந்து போவதற்கு ஒரு காரணம் சுன்னத்தை ஹயாத்தாக்காமல் விட்டதுதான். அடுத்தது பெருமை, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பெருமை. இந்த அவங்க ஒரு கலரி நடத்துறது, இந்த கலரி நடத்துகின்ற பொழுது எங்கேயும் சரி, அதில் இந்த கலரியிலே போய் நீங்கள் பன்னீர் கலரியில் தெளிங்க, நீங்கள் பன்னீர் அங்கே தெளிங்கன்னு சொன்னால், கலரியில் எனக்கு பன்னீர் தெளிக்கணும்னு நினைக்க, எனக்கு தான் கலரியில் பன்னீர் தெளிக்கணும், நான் தான் பெரிய, நான் முக்கியமான கலரியில் பன்னீர் தெளிக்கலாம் அப்படின்னு இல்லை. அது கலரியில் இந்த ஓத கிடைச்சா நாங்கள் கலரிலிக்கு நாங்கள் பெரியாக்கள், பின்னிக்கிக்கிறவனை பார்த்து அவங்க பின்னிக்கு கொஞ்சம் யாருன்னே தெரியாது, பின்னிக்கு இருப்பாங்க, கிதாபுக்கே விளக்கம் சொல்லக்கூடியவங்க. ஆனால் அவங்க மற்றவங்களுக்கு விட்டு கொடுத்துருக்காங்க, இளம் வயது ஆக்கள் கொஞ்சம் முன்னுக்கு வரட்ட மனுஷன். சின்ன சின்ன விஷயங்களை நாம் பெருமையாக எடுக்க போனதுனால தான்
ஷைத்தானை நாசமாக்கணும். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருந்த ஃபிர்ഔனை விட என்னுடைய காலத்தில் இருந்த அபூஜஹல் கெட்டவன் என்றான். ஏன் சொன்னான்? ஃபிர்ഔனும் கெட்டவன் தான், அபூஜஹலும் கெட்டவன் தான். இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன தெரியுமா? ஃபிர்ഔன் கெட்டவனாகவே இருந்து கடைசி கட்டத்தில் அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்கும் பொழுது பயந்தான். நான் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களை ஏற்றுக்கொள்கிறேன், அல்லாஹ்வை நம்புகிறேன், என்னை காப்பாத்துங்கிற மாதிரி பயந்தான். ஆனா அபூஜஹல் என்ன தெரியுமா சொன்னான்? அவனை வெட்டுகின்ற பொழுது, என்னை வெட்டுகின்ற பொழுது களத்தோடு வெட்டாமல் கொஞ்சம் கீழே இறக்கி வெட்டுங்க, அப்பதான் என்னுடைய தலை மற்றவங்களோட தலை விட கொஞ்சம் பெருசா இருக்கும். ஏற்கனவே அவனுக்கு பெரிய தலை, மண்டை பெரியவன், பெரிய தலை அவனுக்கு, அவனோட தலையிலிருந்து பெருசாக சொன்னான். அப்ப அந்த சாவுற நேரத்துல கூட ஃபிர்ഔனை விட தகப்பர் பிடிச்சவனாகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரியான அபூஜஹல் இருந்தான். எனவே பெருமத்தனம் என்பது சிறுசா வந்து நம்முடைய உள்ளத்தில் கடுகளவு வந்துட்டா அது நம்முடைய ஈமானை பாதித்து விடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து நமக்கு சலாத்தை பரப்ப சொன்னாங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெருவில் போகும் பொழுது யாராவது எதிர்பட்ட ஒரு முஸ்லீம் வந்தால் அந்த முஸ்லீம் தனக்கு சலாம் சொல்ல முன்னால இவங்க வந்து கொள்வாங்க. எவ்வளவு ரஹ்மத்துல் இல்லாமின் வந்தவங்க, அவங்க அந்த மனிதன் தனக்கு சலாம் சொல்ல முன்னால இவங்க வந்து சொல்லுவாங்க. எவ்வளவு பெரிய ஒரு பாட்டு. அதே நேரத்தில் ஒரு ஹதீஸ்ல அவங்க சொன்னாங்க, யார் தன்னுடைய பேச்சை சலாமை கொண்டு ஆரம்பிக்கிறாரோ அவர் பெருமையை விட்டு நீங்கி விட்டார்னு சொன்னார். எனவே கண்ணியத்துக்குரிய பெருமக்களே, இந்த இரண்டு விஷயத்தை நாங்கள் முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்தால் சமூக ஒற்றுமைக்கு இன்னும் ஒரு பெரிய பலமாக இருக்கும் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்தில் நாம் என்னென்ன விடயங்களை கேட்டோமோ அதை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் பயன்பெறக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. இந்த மௌலிதி மஜ்லிஸை அல்லாஹ் தஆலா கபூல் செய்து கொள்வானாக. இன்னும் வருங்காலத்தில் இதைவிட மிக மிக சிறப்பாக இந்த மௌலிதி மஜ்லிஸில் நடைபெறுவதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. இதற்காக இங்கு வந்து ஓதியவர்கள், இதற்கு ஹாலிரானவர்கள், இதற்காக பணம் உணவு செலவழித்தவர்கள், இன்னும் பொருட்கள் செலவழித்தவர்கள், இன்னும் வர இருக்கிறவர்கள், இன்னும் செலவழிக்க இருப்பவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா பரக்கத்தும் ரஹ்மத்தும் செய்வானாக. இன்னும் யாரெல்லாம் எங்களிடத்தில் துஆ செய்யும்படி சொன்னார்களோ அவர்களுடைய எல்லா விதமான ஹலாலான ஹாஜத்துகளையும் அல்லாஹ் தஆலா மிக விரைவாக நிறைவேற்றிக் கொள்வானாக. வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.